என் அன்பு நேயர்களுக்கு உங்கள் உஷாவின் அன்பு வணக்கங்கள். என் முந்தைய பகுதி கேட்டவர்களுக்கு கோடி நன்றிகள். வாருங்கள், ராஜாஜியின் கம்பராமாயணத்திற்குள் செல்வோம். பகுதி 37. பரத்வாஜ ஆசிரமம். பரதன் பரிவாரத்துடன் பரத்வாஜ ஆசிரமத்தை நோக்கி சென்றான். பிரயாகவனம் போய் சேர்ந்ததும் சிறிது நேரத்தில் ரம்மியமான ஒரு சோலையும் அதன் மத்தியில் பர்ணசாலையும் இருக்க கண்டார்கள். அதுவே பரத்வாஜ ரிஷியின் ஆசிரமம் என்று அறிந்து பரதன் தன் பரிவார கூட்டத்தை நிற்கச் சொல்லிவிட்டு வசிஷ்டர் முதலிய சில முக்கியமான பெரியவர்களுடன் அடக்கமாக சென்றான். தன்னுடைய பட்டாடை, வில், அம்பு, கத்தி முதலிய ஷத்ரிய வேஷங்களை கலற்றி வைத்துவிட்டு வசிஷ்ட முனிவரை முன்னிட்டு கொண்டு காலால் நடந்து சென்றான். பிறகு மந்திரிகளையும் ஓர் இடத்தில் நிற்க சொல்லிவிட்டான். வசிஷ்டரை மட்டும் கூட அழைத்து சென்றான். வசிஷ்டரை கண்டதும் பரத்வாஜர் ஆசனத்திலிருந்து எழுந்தார். சிஷ்யர்களை ராஜகுமாரனுடைய பாதத்துக்கு ஜலம் கொண்டு வரச் சொல்லி வசிஷ்ட முனிவரை எதிர்கொண்டார். பரத்வாஜ முனிவரை பரதன் வணங்கினான். அவரும் இவன் யார் என்பதை அறிந்து கொண்டார். ராஜகுமாரனுக்கு செய்ய வேண்டிய உபச்சாரத்தை முறைப்படி செய்துவிட்டு சேம சமாச்சாரம் விசாரித்தார். ஏற்கனவே தெரிந்த துயரமான விஷயமானதால் தசரதனை பற்றி கேட்கவில்லை. நான் இராமாயணம் எழுதுவது வால்மீகி இராமாயணத்தின் படி. குகன் எப்படி பரதனுடைய பரிவாரத்தை கண்டு சந்தேகித்தானோ அப்படியே பரத்வாஜ ரிஷியும் பரதனுடைய எண்ணத்தை சந்தேகித்து கேட்டதாக வால்மீகி இந்த இடத்தில் சொல்லுகிறார். துளசி ராமாயணத்தில் இப்படி இல்லை. துளசி ராமாயணம் முற்றிலும் பக்திமயம். ரிஷிகளுக்கு தெரியாத ஒரு விஷயமும் இல்லை. ஆனபடியால் துளசி ராமாயணத்தில் பரதனை பற்றி பரத்வாஜருக்கு சந்தேகம் எப்படி இருக்க முடியும்? ஆனால் கம்பர் பாடி இருப்பது வால்மீகி முனிவரை பின்பற்றியே இருக்கிறது. இந்த கட்டத்தில் மட்டுமல்ல, இன்னும் பல இடங்களில் நன்றாக காணப்படுகிறது. கம்பர் வால்மீகி ராமாயணத்தை மிக கவனமாக பின்பற்றியே தம்முடைய தனி செல்வமான கற்பனா சக்தியையும் உபயோகித்து அபார அழகுடன் தம் ராமாயணத்தை பாடியிருக்கிறார். ஏதும் மாற்றாமலே அநேக இடங்களில் சாமர்த்தியமாக சிக்கல்களை சரிபடுத்தி வச்சிருக்கிறார். மாற்றி பாடி இருப்பது வெகு சில இடங்களிலேயே. துளசி ராமாயணம் அப்படி இல்லை. ஏராளமான மாறுதல்கள் செய்திருக்கிறார். தம் சொந்த சொத்தாகவே பாவித்து துளசிதாசர் ராமனை பாடியிருக்கிறார். அது அவருடைய அபார பக்தியினால் உண்டான உரிமை. கம்பர் பரத்வாஜ பரத சம்பாசனையை வால்மீகி சொல்லிபடியே வைத்துக்கொண்டு ரிஷி சொன்னதை கேட்ட பரதன் பெரும் சினம் கொண்டு பதில் சொன்னதாக மிக அழகாக பாடியிருக்கிறார். எப்படியாயினும் பரத்வாஜ ரிஷி பரதனை சந்தேகப்பட்டு கேட்டதும் நமக்கு ஒரு மாதிரியாகத்தான் இருக்கிறது. குகன் கேட்டதில் தனி அழகு பொதிந்து கிடக்கிறது. பரத்வாஜர் சந்தேகித்தது நியாயமாக தோன்றவில்லை. இதற்கு சமாதானம், அப்பனே, உன்னை நான் அறியாதவனா? உன்னுடைய குணத்தை திண்ணமாக்கி விலக்கி காட்டி உன்னை புகழ்பெற செய்வதற்காகவே பரீட்சையாக கேட்டேன். பரிசுத்தமான எண்ணத்தை ஊர்ஜிதப்படுத்துவதற்காகவே கேட்டேன் என்று ரிஷி சொன்னதாக வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படுகிறது. நம்முடைய காலத்தில் ரிஷிகளை பற்றி நாம் கொண்டுள்ள சித்திரம் வேறு, வால்மீகி காலத்தில் வேறு. எப்படி ஸ்ரீராமன் சாக்ஷாத் பகவானுடைய திரு அவதாரமாயினும் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு வீர புருஷனாகத்தான் சித்தரிக்கப்படுகிறான். அதற்கு அனுசரணையாக பரத்வாஜ ரிஷியும் அவர் ராமனிடம் வைத்த வாத்சல்யத்தினால் பரதனை பரிசார்த்தமாக சந்தேகித்ததாக சொல்லப்படுகிறது. ராகவ ஸ்நேக பந்தத்தால் ரிஷி இவ்வாறு கேட்டதாகவும் பிறகு பரதன் வருந்தியதைக் கண்டு சமாதானமாக சில மொழிகளை சொன்னதாகவும் வால்மீகி பாடியிருக்கிறார். வால்மீகி ராமாயணத்தில் எல்லா பாத்திரங்களும் அபூர்வ குணங்கொண்ட மானிடர்கள். தெய்வீகத்தன்மை இளம் சூரியனைப் போல் லேசாக வீசுகிறது. அவ்வளவே. மானிட இயல்பு அதிகம். பின்னால் வந்த துளசிதாசர் காலத்தில் பக்தி ரசம் நடுப்பகல் போல் விளங்குகிறது. வேறு எதற்கும் இடமில்லாமல் பூரண ஒளி பெற்று விட்டது. கம்பருடைய சித்திரத்தில் பக்தி பிரதானமாகவே இருந்தாலும் வால்மீகி சித்திரத்தினுடைய மானிட வண்ணம் அழிந்து போகாமல் பக்தியை பின்னால் எழில் வீசும்படி வைத்து மானிட சித்திரத்தை இன்னும் பேரழகு படும்படி செய்திருக்கிறார். பரதனை கண்டதும் பரத்வாஜர் சேம சமாச்சாரம் விசாரித்துவிட்டு, பரதனே, நீ ஏன் ராஜகாரியத்தை விட்டு இங்கு வந்தாய்? உன் பொறுப்பு அயோத்தியில் அல்லவா இருக்கிறது? எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தோன்றுகிறது.
இளைய மனைவியின் பேச்சை கேட்டு தசரதன் ராமனை 14 வருஷம் காட்டில் வசிக்கும்படி ஆணையிட்டதனால் அவன் தம்பியையும் மனைவியையும் அழைத்துச் சென்று வனத்தில் இருக்கிறான். உன் ராஜ்ய பரிபாலனத்துக்கு இன்னும் கொஞ்சம் இடையூறு இருக்கிறதென்று எண்ணினாயா? அதை நீக்குவதற்காக ஏதாவது இன்னும் யோசனையா என்று கேட்டார். இந்த மொழிகள் முனிவர் வாயினின்று வர பரதன் கண்களில் நீர் தாரை தாரையாக பெருகிற்று. பேச்சு குளறி போயிற்று. ஐயோ, நான் செத்தேன் என்றான். தாங்களே என்னை சந்தேகித்து விட்டீர்களா? வேண்டாம். என்னை பெற்றவள் நான் எங்கேயோ இருந்த சமயத்தில் எனக்கு தெரியாமலும் என் சம்மதம் கொஞ்சமும் இல்லாமலும் செய்துவிட்டதை என் பேரில் சுமத்தலாகாது. எப்படியாவது ராமனுக்கு சமாதானம் சொல்லி அயோத்திக்கு அழைத்து போய் அவனை அரசனாக்கி அவனுக்கு நான் ஆயுள் முழுவதும் அடிமையாக இருந்து சேவை செய்ய வேண்டுமென்று அல்லவா வந்திருக்கிறேன். ராமன் இருக்கும் இடம் தங்களை கேட்டு தெரிந்து கொண்டு அவனை பிரார்த்தித்து அழைத்து போக வந்திருக்கிறேன். என்னை இப்படி சொல்லாதீர்கள் என்று பரதன் அழுதான். அதன் மேல் பரத்வாஜர், பரதனே, உன் உள்ளத்தின் சுத்தம் எனக்கு தெரியும். ரகுவம்சத்தில் பிறந்த நீ வேறு எப்படி இருக்க முடியும்? ராமனிடத்தில் உனக்குள்ள பக்தி எப்போதும் உறுதியாக இருந்து உன் கீர்த்தி வளர்ந்து ஓங்குவதற்காகவே நான் இவ்வாறு கேட்டேன். வருத்தப்பட வேண்டாம். சக்கரவர்த்தி திருமகன் சித்திரக்கூட மலையில் இருந்து வருகிறான். இன்று இங்கே தங்கி நாளை மந்திரிகளுடன் அவ்விடம் போவாயாக. இந்த ஆசிரமத்தில் இன்று தங்குவதற்கு ஒப்புக்கொண்டு என்னை மகிழச் செய்வாய் என்றார். சுவாமி, தாங்கள் எனக்கு செய்த அர்க்கியம் பாத்தியம் இவை போதாவா? எல்லாம் அதிதி பூஜையையும் பெற்று பெரிய விருந்தும் உண்ட மாதிரி அடியேன் திருப்தி அடைந்து விட்டேன் என்றான் பரதன். வனத்தில் வசிக்கும் ஏழை தவசிக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்று அரசகுமாரன் எண்ணுகிறான் என்பதை பரத்வாஜர் தெரிந்து கொண்டு புன்சிரிப்பு சிரித்து, அப்படியில்லை, உன் பக்திக்கும் பதவிக்கும் தக்க உபச்சாரம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி, உன் சேனை பரிவாரம் எல்லோரும் ஏன் தூரத்தில் நின்று விட்டார்கள்? ஏன் நீ அவர்களை அழைத்து வரவில்லை என்று கேட்டார். பரிவாரங்களோடு ரிஷிகளுடைய ஆசிரமத்தின் அருகில் போகக்கூடாது என்கிற நியமப்படி அவ்வாறு செய்தேன். என்னுடன் வந்திருக்கும் கூட்டம் மிக பெரியது. அது இங்கே வந்தால் உங்களுக்கு பெரிய தொல்லையாக இருக்கும் என்றான் பரதன். அப்படியில்லை, எல்லோரையும் வரச் சொல்லி உத்தரவிடுவாய் என்றார். அவ்வாறே பரதனும் தன் பரிவாரத்துக்கு சொல்லி அனுப்பினான். பரத்வாஜர் தம் கோமசாலைக்கு சென்று 3 தரம் மந்திரத்தோடு நீர் அருந்தி முகத்தை துடைத்து கொண்டு, ஏ விஸ்வசன்மாவே, ஏ மயனே என்று தேவாசுர சிற்பிகளை கூவி அழைத்தார். பரதனுக்கும் அவன் பரிவாரத்துக்கும் நான் விருந்து செய்ய விரும்புகிறேன். அதற்கு வேண்டியனவெல்லாம் நடைபெற வேண்டும் என்றார் பரத்வாஜர். மயன், வருணன், குபேரன், அக்னி முதலிய தேவர்களை வரவழைத்து, உங்கள் உதவியை கொண்டு பரதனுக்கு நான் அதிதி பூஜை செய்ய விரும்புகிறேன் என்றார். அற்புதமான நிகழ்ச்சி நடந்தது. முன் விஸ்வாமித்திரருக்கு வசிட்டர் செய்த விருந்து போல் பரத்வாஜரின் ஆசிரமத்தில் நடந்தது. ஆனால் அப்போது விஸ்வாமித்திரர் நடத்தியது போல் பரத்வாஜர் ஆசிரமத்தில் ஒரு விவகாரமும் கலகமும் நடைபெறவில்லை. எல்லோருக்கும் தகுந்த வீடுகள், ஸ்நானாதி விஷயங்களுக்கு சௌரியங்கள், சந்தனம், புஷ்பம், அன்னபானாதிகள், பணியார வகைகள், அப்சரசஸ்களின் நிருத்தியம், கந்தர்வ சங்கீதம் எல்லாம் நினைக்க முடியாத தெய்வீக ரீதியில் ஏற்பாடு செய்யப்பட்டு எல்லோரும் மெய்மறந்து அனுபவித்தார்கள். பரதனுடைய சேனையில் உள்ள படை வீரர்கள் மகிழ்ச்சி மயக்கத்தில், இனி நாம் தண்டகாரண்யம் போக வேண்டியதில்லை, அயோத்திக்கும் திரும்பப் போவதில்லை, இங்கேயே இருந்து விடுவோம் என்று எண்ணினார்கள். பரத்வாஜருடைய விருந்து தினந்தோறும் நடக்கும் என்று எண்ணிவிட்டார்கள். கூத்தாட்டம் ஆனது ஆட்டம் முடிந்ததும் மறைவது போல் காலையில் எல்லாம் மறைந்து போகும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. எல்லையில்லாத சம்பத்தை அடைந்த ஒரு மகாராஜன் மற்றொரு மகாராஜாவுக்கும் அவன் பரிவாரத்துக்கும் தன் ராஜதானியில் நடத்தும் ஒரு பெரிய விருந்தை போல் பரத்வாஜர் வசித்த ஆசிரம வனத்தில் விடுதிகள், வாகனங்கள், பணியாட்கள் உள்பட எல்லாம் ஒரு கணத்தில் உண்டாயின. அனைவரும் எல்லை மீறி அனுபவித்தும் மெய்மருந்தும் தூங்கிவிட்டார்கள். இன்றைய பகுதி இத்தோடு முடிந்துவிட்டது. நன்றி. இன்றைய பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.